சுத்துறேன். ஒரு ஏடிஎம் மிஷின காணோம். சுத்துறேன். ஒரு பேங்க காணோம். எங்க சுத்துறேன்? தைப்பூசத்துலயா சுத்துறீங்க? இல்ல. தமான் மஸ்தியால வந்து துரோன் பண்ணியிருக்கேன். பசி. பசிக்குது. சாப்பிடணும். சாப்பாடு கடை தேடிக்கிட்டு இருக்கேன். இங்க ஆரோக்கியமான சாப்பாடு கிடைக்கும். நானும் சுத்திக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு ஏடிஎம் இத கண்டுபிடிக்க முடியல. கையில டெபிட் கார்டு இருக்கு. சரி டெபிட் கார்டு இருக்கு. டெபிட் கார்டில் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போனேன். கடைக்கு போயிட்டு கடைக்கார்ட்ட கேட்குறேன். டெபிட் கார்டு பாய்க்க முடியாது. கியூஆர் கோட் தான் போடணும். நமக்கு தான் கியூஆர் கோட்லாம் பழக்கம் இல்லையா? அப்புறம் என்னத்த கியூஆர் கோட் போடுறது? அது அவங்க இஷ்டம் இல்லை. கியூஆர் கோட் போடுறோம், கேஷ் பாய்க்கிறோமோ. ஏன் இந்த மாதிரி நிலைமை? ரொம்ப பேருக்கு இந்த நிலைமை தான். எனக்கு மட்டும் இல்லை, ரொம்ப பேருக்கு. ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் திறந்தா என்ன நோக்கத்தோட திறக்கிறோம்? காசு சேவ் பண்ணலாம், சம்பாதிக்கிற காசை பேங்க்ல போட்டு வைக்கலாம், சேஃபாக இருக்கும் அப்படின்னு தான் திறக்கிறோம். ஆனால் இப்போ யார் போய் பேங்க்ல அக்கௌண்ட் திறந்தாலும் டெபிட் கார்டு ஆக்கிடுறானுங்க. அது என்ன பிளானிங்கா? டெபிட் கார்டு ஆக்கிடுறாங்க. எல்லாத்தையுமே டெபிட் கார்டு. ஸோ கேஷ் எடுக்க முடியலன்னா, கேஷ் கையில் இருந்தால் டெபிட் கார்டு பாய்க்கணும். பாய்க்கலாம். ஒரு சில இடத்துல பாய்க்கலாம், ஒரு சில இடத்துல டச் அண்ட் கோ, ஒரு சில இடத்துல கியூஆர் கோட், சில இடத்துல ரொம்ப இடத்துல கேஷ் பாய்க்கிறாங்க. ஓகே, அப்படி ஒரு மாதிரி கொண்டு வராங்க. கேஷ்லெஸ். கேஷே மனுஷனுங்க கையில் இருக்கக்கூடாது, மக்களுங்க கையில் கேஷே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பிளான் ஓடிக்கிட்டு இருக்கு. கேஷே நம்ம கையில் இல்லைன்னா எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லாமல் போயிருமே. ஓகே, ஏற்கனவே வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் WEF, வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம், அதோட சேர்மேன், அதோட சிஇஓ கிளவுஸ் ஷாப் என்ன சொன்னார்னா, யூ வில் ஓன் நத்திங் அண்ட் யூ வில் பி ஹாப்பி. எதுவுமே உங்கள் கையில் இருக்காது, ஆனால் நீங்கள் சந்தோஷமாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொன்னார். அது என்ன அர்த்தம்? இதுக்கு பின்னாடி பெரிய விஷயம் இருக்குமோ? நான் என்னமோ சர்வ சாதாரணமாக நினச்சிட்டேன். இது வந்து ஒரு சில பேருக்கு வந்து கன்வீனியன்ஸாக இருக்கலாம், வசதியாக இருக்கலாம். இந்த காலேஜ் படிக்கிறவங்க, ஸ்கூல் படிக்கிறவங்க, யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப பிஸியான ஸ்கெட்யூலில் வேலை செய்கிறவங்க, கேஷை போய் பேங்கில் எடுக்கணும். இது வந்து அவங்களோட வசதிக்கா, இல்லை இதுக்கு பின்னாடி வேறு பிளான் ஏதாவது இருக்கா அப்படின்னு யோசிக்க தோணுது எனக்கு. உங்களுக்கே என்ன தோணுது? ஓகே, இதை பற்றி ஏற்கனவே நிறையா பேசியிருக்கேன் என்னோடய சேனலில், அதாவது உங்களோட சேனலில். ஓகே, அதாவது உங்கள் சேனலில் நிறையா பேசியிருக்கேன். இன்னமும் நிறையா. இது என் அனுபவம். சுற்றுறேன். ஒரு ஏடிஎம் மிஷினை காணோம், கேஷும் எடுக்க முடியல, டெபிட் கார்டும் பாய்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சாப்பிடணுமே, பசி. அப்புறம் என்ன பண்ணுறது? அப்புறம் மறுபடியும் வண்டி எடுத்துக்கிட்டு வேறு இடத்துக்கு போய் பேங்க்லேருந்து கேஷ் எடுத்து, அப்புறம் தான் சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இன்னமும் சில பேர் கேஷ் பாய்ச்சிட்டு தான் இருக்காங்க. திடீர்னு ஆஃப்லைன் ஆயிடுச்சுன்னா, நடந்திருக்கு. ஆஃப்லைன் ஆயிடுச்சுன்னா கேஷ் நம்ம பாய்க்கலாம். அதான் சொல்கிறேன். நீங்கள் டெபிட் கார்டு வச்சுருந்தாலும் சரி, கியூஆர் கோட் போட்டாலும் சரி, கேஷ்லெஸ் டச் அண்ட் கோ பாய்ச்சாலும் சரி, கொஞ்சம் கேஷ் கையில் வச்சுக்கோங்க. ஒரு 1000 அந்தளவுக்கு அவங்க வசதி பத்தாதுங்க. சரி ஒரு 500 சரி ஒரு 100, ஒரு 50லேயே வச்சுக்கோங்க. சரி ஆத்திர அவசரம். ஓகே, எங்கே போகிறீங்க? ஒரு சில இடங்களில் வந்து இந்த கம்பெனி ஏரியாலாம் போனால், இண்டஸ்ட்ரியல் ஏரியா,
கம்பெனிங்க ஏரியா, ஹைப்பர்டெக் கம்பெனி ஏரியாலாம் போனீங்கன்னா, ஏடிஎம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருந்தாலும், அதில நீங்க உங்களுக்கு மே பேங்க் இருக்க வச்சீங்க, ஆர்எஸ்பி பேங்க் இருக்க வச்சீங்க, நீங்க ஒரு வழி விட்டோம். சில பேர் அந்த ஒரு வழிய கூட மிச்சப்படுத்துவாங்க. பரவால்ல பிரச்சனை அது அவங்க இஷ்டம். ஆனா, சில இடத்துல இருக்காது. இது என்னோட அனுபவம். சுத்துறேன் ஒரு இத காணோம். பசி. நடக்க பசி அதிகமாகுது. அப்புறம் ஒரு கடைக்கு பூந்தேன். ஒரு தமிழ் கடை. மாமா கடை நெனைக்கிறேன். நசிகண்டா. பூந்தோனே டெபிட் கார்ட் பாய்க்கலாம். ஆனா, அதுலயும் லிமிட் இருக்கு. 10 வெள்ளிக்குள்ள தான் பாய்க்க முடியும். 10 வெள்ளிக்குள்ள தான் சாப்பிட முடியும். நம்ம பிரியாணி அது இதுன்னு சாப்பிட்னா அட்லீஸ்ட் ஒரு 20 வெள்ளியாவது வேணும். லிமிட் இருக்கு. அன்லிமிட்டட் மீல்ல சாப்பிட முடியாது. லிமிட்டோட தான் சாப்பிட முடியும். ஸோ சைவமா சாப்பிடுவோம். ரொம்ப விபரமான ஆள் இல்ல. சைவமா சாப்பிட்டு ஒரு 10 வெள்ளிக்குள்ள சாப்பாடு முடிச்சுட்டு வந்தாச்சு. யோசிக்க ஆரம்பிச்சேன். இந்த டோல் கேட்குலாம் போனீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன, 15 வருஷத்துக்கு முன்னலாம் உள்ள மனுஷனுங்க இருப்பாங்க. ஓகே. ஜான் குச்சிங் டோல்னு ஒண்ணு இருந்துச்சு. அதில பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஆள் இருக்கும் ஒரு காலத்தில. ஃபுல்லா ஆளு. ஒரு டச் அண்ட் கோவோ, கேஷ்லெஸ்ஸோ ஒண்ணுமே இருக்காது. மனுஷனுங்க இருந்தாங்க. இப்ப வந்து அங்கலாம் மனுஷனுங்க ரொம்ப குறைவு. ஒரு ஆள் 2 ஆள் இருந்தாலே அதிசயம். ஆனா ஒரு சில கேட்ல டோல்கேட்ல இன்னும் ஆள் இருக்கு. ஒரு ஆள் 2 ஆள் இருக்காங்க. அதுதான் நல்ல விஷயம். இது ஒரு எஜெண்டா. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரமோட எஜெண்டா. 2035 இல்ல 2030ல இத ஃபுல்லா ஆக்குவாங்க. ஸோ நம்ம தலையாட்டி ஓகே சொன்னா தான் அவங்க ஃபுல்லா ஆக்க முடியும். மனுஷனுங்கலாம் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு பரவாயில்லையே இது நல்லா இருக்க, ஸ்டைலா இருக்க, வசதியா இருக்கன்னு நினைச்சீங்கன்னா, நீங்க நெறைய விஷயங்கள இழக்க வேண்டியது வரும். அதான் சொல்லிட்டானுங்க. யூ வில் ஓன் நத்திங் பட் யூ வில் பி ஹேப்பின்னு. ஓகே. இன்னைக்கு விபூதி, குங்குமத்தோட இறங்கியிருக்கேன். தைப்பூசம் ஓடிட்டு இருக்குல்ல. அப்புறம் தைப்பூசம் எப்படி போயிட்டுருக்கு? ஜாலியா போயிட்டுருக்கா? சந்தோஷமா கொண்டாடுங்க. மகிழ்ச்சியா கொண்டாடுங்க. சுதந்திரமா இருங்க. குப்பைய வந்து குப்பை தொட்டில போடுங்க. நல்ல விஷயம். வேற ஒரு ஆள் வந்து உங்களை மிரட்டி, டிஹெச்ஆர் ரகால மிரட்டணும், மின்னல் எஃப்எம்ல மிரட்டணும், டிவில மிரட்டணும், எழுதி போட்டு மிரட்டணும். மிரட்டுனா தான் செய்வீங்களா? அவங்க மிரட்ட வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க யார் உன்னை மிரட்டுறதுக்கு? நம்ம டெக்ஸ்ட் காசுல தான் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்கள நம்ம மிரட்ட வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க நம்ம பொறந்த மண்ணு சுத்தமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, குப்பைய குப்பை தொட்டில போடுங்க. அவங்க சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடாது. ஃபைன் அடிப்போம்னா அதெல்லாம் வந்து கதையே இல்ல. நீங்க குப்பைய குப்பை தொட்டில உங்க சொந்த மூளைய வச்சு போடுங்க. அவங்க தான் அவங்களுக்கு மனுஷனா பொறந்த ஒவ்வொருத்தருக்கும் மூளை இருக்கு. கடவுள் குடுத்துருக்காரு. ஓகே. நான் ஒண்ணும் யாரையும் இதா பேசல. சொல்றேன். ஒரு காலத்துல நானும் அப்படித்தான். குப்பைய கண்ட இடத்துல போடுவேன். சாக்லேட் சாப்பிட்டா தூக்கி போடுறது, ஸ்கூல் 2ஆ படிக்கும்போது சரி, 12ஆம் படிக்கும்போது சரி, ஒரு முட்டாய் சாப்பிட்டா தூக்கி போட்டுருவேன். ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தூக்கி போட்டுருவேன். ஒரு பன்னு சாப்பிட்டா தூக்கி போட்டுருவேன். எல்லாம் கீழ. அப்ப யோசிக்க ஆரம்பிச்சேன். என்னம்மா செய்றோம்? நம்ப பொறந்த இந்த மண்ண, இந்த பூமிய, நம்ம தாங்கிட்டு இருக்க பூமிய என்ன செய்றோம்? மாசுபடுத்துறோம். அவங்கவங்க யோசிச்சா, மத்தவங்க திருத்துறது என் வேல இல்ல. அவங்கவங்க யோசிக்கணும். விஷயத்த மட்டும் தான் என்னால சொல்ல முடியும். ஸோ, அவங்க யோசிக்கணும். ஸோ, தைப்பூசம் சந்தோஷமா கொண்டாடுங்க. பக்தியோட கொண்டாடுங்க. பாதுகாப்பா கொண்டாடுங்க. சிறப்பா கொண்டாடுங்க. சில பேர் சைவம் எடுப்பாங்க. காவடிலாம் நெறைய போயிட்டுருக்கு. இந்த வருஷம் ஞாயிற்றுக்கிழமை வரனால, நீங்க பிணைங்கு போனாலும் சரி, ஈப்போக்கு போனாலும் சரி, இங்க நாக்காலுக்கு போனாலும் சரி, தெலுங்குத்தானுக்கு போனாலும் சரி, இல்ல நம்ம பத்திகேப்ல கொண்டாடினாலும் சரி, சிறப்பா கொண்டாடுங்க. சந்தோஷமா கொண்டாடுங்க. ஸோ, கூட்டம். சரியான கூட்ட நெரிச்சல். பாதுகாப்பா இருங்க. உடைமைகள பாதுகாத்துக்கங்க. ஸோ, மத்தவங்க சொல்லி மிரட்டி நம்ம செய்யணும்னு அவசியம் இல்ல. நம்ம சொந்தமா சிந்திச்சு, நம்மள வரைக்கும் நம்ப சுத்தமா, ஆரோக்கியமா வச்சிருந்தா, பூமியே ஒவ்வொரு உலகத்துல உள்ள 7.8 கோடி பேர். 7.8 கோடியா? உங்களுக்கு எப்படி தெரியும்? சும்மா ஒரு
குத்து மதிப்பாக சொன்னேன். யாருக்கு தெரியும் என்னங்களா யார் என்ன யாரும் இல்லையே. ஸோ எல்லாருமே சுத்தமாக இருந்தா எல்லாருமே குப்பையை குப்பை தொட்டியில் போட்டா நம்ம எப்படி இந்த குப்பை உருவாகுது, ஏன் குப்பை உருவாகுது, அது யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அது காஸ் என்ன, அதோட அடி வேறு என்ன. ஓகே, ஒரு பொருள் வாங்குகிறோம், பிளாஸ்டிக் கொடுக்குறாங்க, அது ஒரு குப்பையாயிருது. ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், புக்கூஸ் பண்ணி போடுவோம், அது ஒரு குப்பையாயிருது. ஓகே, ஒரு சும்மா ஒரு பேப்பர் வாங்குகிறோம், படித்து முடிஞ்சால் அது ஒரு குப்பையாயிருது. நல்ல செய்தியாக வருது, மட்டமான செய்தி தான் வருது, அது குப்பையாயிருது. ஸோ சுத்தமாக வச்சுக்கோங்க, ஏன் போடுங்க, நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், ஞாபகப்படுத்தின அவனுக்கு தான். அவங்கள மிரட்டிக்கிட்டு அவங்க பயந்துக்கிட்டு தைரியமாக குப்பையை குப்பத்தில் போடுங்க நீங்கள். ஸோ இதான் என்னோட அனுபவம். ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் திறந்து ஒரு ஏடிஎம் கார்டுக்கு எதுக்கு அப்ளை பண்ணுறோம், ஆத்திர அவசரத்துக்கு போய் கார்டை போட்டு எடுக்கிறதுக்கு. ஆனால் அது வந்து டெபிட் கார்டாகவே கொடுக்குறாங்க. ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னு தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் கொமெண்டில் போடுங்க, ஏன் கொடுக்குறாங்க, டெபிட் கார்டுன்னு ஏன் கொடுக்கணும். நம்ம அந்த டெபிட் கார்டை பாய்க்கும் போது சரி போகிற இடத்துலலாம் நமக்கு வந்து டெபிட் கார்டு பாய்க்கலாம் ஆச்சுங்களேன், இங்கே டெபிட் கார்டு பாய்க்கலாம் பொருள் வாங்குறதுக்கும். கேஷு நம்ம யோசிக்க மாட்டோம். அந்த வசதி டெபிட் கார்டு அப்படியே பழகி போயிடும். 28 நாள் பவுச்சா பழகி போயிடும். பழகி போனோன்னே அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். அப்படியே நம்மளை முழுசாக கேஷ்லெஸ் ஆக்கிடுவாங்க. இதுதான் திட்டம். சின்ன விஷயந்தான் சொன்னேன், ஆனால் அதுக்குள்ளே பெரிய அர்த்தம் இருக்குது. சரியா? முழிச்சுக்குங்க, 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 விழிச்சுக்குங்க, சொந்தமாக யோசிக்க ஆரம்பிங்க. ஒரு லட்சாதிபதி அவர் வச்சிருப்பார் 6-8 காட்டு, திடீர்னு ஒரு வீடு வாங்க போகிறாரு, கையில் கேஷ் பத்தலை, ஓகே டெபிட் கார்டு வைக்கிறாரு. அதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வெட்டுவான், அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, டெபிட் கார்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா தெரியாது, எனக்கு தெரியாது. நான் அவ்வளோவா பாய்க்கிறது இல்லை கேஷ்லெஸ்லாம், கேஷ் தான் பாய்க்கிறேன். நான் கேஷை சப்போர்ட் பண்ணுறேன். கேஷ் இருந்தால் பிறந்ததுலேருந்து கேஷ் தானே போச்சோம். இப்போ தானே அந்த டெபிட்டு கேஷ்லெஸ் தான் வந்திருக்கு. கியூஆர் கோட் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். சரியா? டச் அண்ட் கோ. டோல்கேட்லலாம் இப்போ மனுஷனுக்கு ரொம்ப குறைவு. ஒரு சில இடத்துல எல்லாமே ஏஐ கண்ட்ரோல் பண்ணுது. ஏஐ பாய்ங்க, ஏஐ வந்து ஒரு டெக்னாலஜி. ஏஐ பாய்க்கக்கூடாதுன்னு நான் சொல்ல, ஏஐ பாவிங்க, ஆனால் ஏஐ உங்களே பாய்க்கக்கூடாது. ஓகே, எல்லாத்துக்கும் ஏஐன்னு போனால் இப்படி ஏஐ உங்களே பாய்க்கக்கூடாது. ஏஐயை நீங்கள் பாருங்க, அது ஒரு உபயோகப் பொருள்.